தப்பு பண்ணிட்டிய சீமான்னு, நீ பெரியாரை தொட்டிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இது வரைக்கும் சாஃப்டாக அடிச்சுட்டு இருந்தவங்க இப்போ சாவடி அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இதுக்கு ஒட்டு மொத்தமாக ஆதாரத்தை நான் கொடுக்குறேன்னு 2-3 பேர் முன்னாடி முந்திக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இதில் சீமான் அண்ணனும் ஆதாரத்தை காட்டுறேன்றாரு, அண்ணன் அண்ணாமலை அண்ணனும் நான் ஆதாரத்தை காட்டுறேன் பேச விரும்பலன்றாரு. நான் ஆதாரம் காட்டவா? நிஜமா சார்? சீமான் அண்ணே ஸ்ரேயாவை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரம் நான் காட்டவா? வீடியோ வேணுமா, ஃபோட்டோ வேணுமா? இல்லை அண்ணாமலை அண்ணே அக்கா குஷ்புவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் சுந்தர் சி வந்து பக்கத்தில் வந்து லைட்டு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆதாரம் நான் காட்டவா? இதுக்கும் வீடியோ வேணும்னா கேளுங்க, காட்டுறேன். இல்லை ஃபோட்டோ மட்டும் போதுனாலும் ஓகே. இவ்வளவு ஏன் சார்? ஐயா மோடி ட்ரம்ப் ஒய்ஃபோட, மெலினா ட்ரம்ப் இருக்காங்கல்ல, அவங்களோட தண்ணிக்குள்ளே நீச்சல் குளத்தில் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டவா இல்லை வீடியோ காமிக்கவா? டெக்னாலஜி எவ்வளவோ தூரம் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னமும் பிரிண்ட் மீடியாவிலே உட்காந்துருக்கீங்க. அவன் ஏஐயில் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஆதாரமாக காட்டுறீங்க, ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களோட மார்க்கெட்டு டவுன் ஆகி போச்சு. இவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன் தேவையோ, ஒரு பப்ளிசிட்டி தேவையோ, அப்போ போய் பெரியாரை ரேப் பண்ண வேண்டியது. நிஜமா சார்? சீமானே வருண்குமார் ஐபிஎஸ்ஸை வம்பெடுத்து பார்த்தாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, பெருசாக ஆகலை. அது ஒரு செத்தா பாம்புட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் சீமானனை பார்த்து. இப்போ பெரியாருக்கு வந்து நிற்கிறாப்புல அண்ணன். பெரியாருக்கு வந்து நிற்கிறப்போ அவர் வழக்கம் போல் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிடுவார்னு நினச்சாங்க. அவர் அப்படி தான் நினச்சார். ஆனால் அவர் நினச்சதை காட்டிலும் ஓவர் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இது அண்ணன்கிட்ட எதிர்பார்க்காதது கிடையாது. வந்துடுவாங்க. உண்மையிலே பெரியாரை வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் சீமா. பதிலுக்கு சும்மா விடுவாங்களா? எல்லாரும் சேர்ந்து சீமானண்ணனை ஒரு வழியாக முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ வந்துட்டாங்க. அண்ணன்ட்ட இப்போதைக்கு ஆதாரம்னு ஒன்று கேட்குறாங்க. நீ எடுத்துகிட்டு வா. நான் இல்லை, சில பேர் கையில் பொருளோடு திரியிறாங்க. பொருள்னால் என்ன? அந்த ஆதாரத்தை கையில் வச்சு திரியிறாங்க. நீ வர்றியா நான் வர்றியா, நான் வரவா அப்படின்ட்டு. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான். உன்கிட்ட தான் நீ தான் தைரியமான ஆளாச்சு இல்லை, உங்ககிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்குல்ல, நீ தான் உண்மையை மட்டும்தானே பேசுவ. ஏன் பாண்டிச்சேரி ஓடி போனியா? பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. அண்ணனோட கட்சி ஆல்மோஸ்ட் அதோட கடைசி காலகட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட காலாவதி ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். அதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொடுத்த ஒரு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட், இந்த நெஞ்சில் வச்சு அடிப்பாங்கல்ல பல்ஸ் வெளியில் வர்றதுக்கு, அதுதான் பெரியார். ஆனால் என்ன கருமா, அவர் கொடுத்த அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு ஓவர் ஹை வோல்டேஜ். இப்போ ஒட்டு மொத்தமாக மேலே இங்கேயும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரியாதனமாக சொல்லிட்டோம். அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் எதை பற்றி வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பெரியாரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. அதாவது பெரியார் வந்து இவங்க ஆரம்பத்துலேருந்து இவருன்னு இல்லை, இவருக்கு பின்னாடி இவரோட மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஆர்எஸ்எஸ், அப்புறம் இந்துத்துவ கும்பல், அவரோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து அதே விஷயந்தான். பெரியார் உனக்கு, அதாவது ஒரு ஆம்பளைக்கு ஆசைன்னு வந்துட்டா அந்த ஆசையை நீ அடக்க வேண்டாம். நீ இன்னார்கிட்ட தான் போயிட்டு அந்த ஆசையை நீ தீர்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். உன் அம்மாவாக இருக்கலாம், உன் அக்காவாக இருக்கலாம், உன் தங்கச்சியாக இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு பொண்ணாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ உன் ஆசையை தீர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்லி, பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த நேரத்தில் பெரியார் இருந்திருந்தாருன்னு வைங்கள, இந்த நேரத்தில் பெரியார் இருந்திருந்தாருன்னா அவர் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவன் கிடக்குறான்டா கால் கழுவி, அவன்கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம சரிக்கு சமமாக நின்று அவனை பெரியாளாக்க புரியலை.
அவன் முழுக்க முழுக்க இதை எதுக்காக பண்ணுறான், ஏதாச்சும் நம்ம எந்திரிச்சு அவனை அடிப்போம், கல் எடுத்து வீசுவோம் அப்படின்னு நினச்சித்தான் அவன் அதை பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒரு கலப்பினம்டா, அது ஒரு காரணத்துக்காக இது அத்தனையும் பேசுது. தேவையில்லாமல் நம்ம அதை துரத்தி அடித்து மேற்கொண்டு அதை கத்தி அதுவும் நம்மளும் ஒன்றுன்னு காமிக்கிறதுக்கு அது நம்ம விரும்பலை. அதை பேசாமல் விட்டுருங்க, அது கத்திட்டு கிடந்துட்டு அது மாதிரி செத்து போயிடுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு விட்டுட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். இதை நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பெரியார் இன்றைக்கி நமக்கு இங்கே இல்லை. இவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, இன்னைக்கு நடக்கிறது எதையுமே இப்போ பேச மாட்டாங்க. ஒன்று, இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போயிடுவாங்க. இல்லையா ஒரு 80 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா எவனுக்கு அதுவும் எவனுக்கும் தெரியாது, இதுவும் எவனுக்கும் தெரியாது. அப்படியே ஏதாச்சும் ஒருத்தர் எவனையாவது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். அதாவது இல்லை இவன் சொல்கிறது பொய், நான் சொல்கிறது தான் உண்மை. அந்த பக்கம் உண்மையில் கொண்டு வரவன் என்ன சொல்லுவேன், நான் சொல்கிறது தான் உண்மை, இவன் சொல்கிறது பொய். இந்த பழைய தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு துர்கா வரும், குட்டி பாப்பா, 2 குட்டி பாப்பா வரும். நாயே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதான் இருக்கிறதுலே ரொம்ப திறமையாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குற அந்த நாய் அதுக்குண்டான ஒட்டுமொத்தம் கொலாப்ஸ் ஆகி உள்ளே போயிடும். யார் இந்த 2 பேரில் யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளாக்கி விட்டுருவாங்க. அதுதான் இவங்களோட ஒட்டுமொத்த பிளானு. 10ம் பத்தாததுக்கு பெரியார் என்ன செஞ்சார் இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ எதுக்கு இவங்க இந்த பெரியாரை இழுக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அவர் செஞ்சதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஊர் பூரா காலேஜை கட்டி வச்சுருக்காங்களே, அந்த காலேஜில் பொம்பளை பிள்ளைய மட்டும் இல்லை பசங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. இல்லை, யார் காரணம், அது யார் காரணம்? எல்லோரும் பொம்பளை பிள்ளைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பெரியார் பொம்பளை பிள்ளை தான் பண்ணான்ட்டு. எம்மளுக்கு அது தாயாக பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் இல்லைன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி உட்காந்து ஒன்றும் இல்லை இஸ்ரோலெல்லாம் போய்ட்டு உட்கார முடியுமா? இந்த ஊர் பூரா இந்த நல்ல பெரிய பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சில் பொம்பளை எல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, எப்படி வேலை பார்க்குறாங்க? இன்றைக்கி அப்பா சொத்துல பாதி சொத்து பங்கு வேணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல பாதி பேர், எப்படி வாங்குறா? இன்றைக்கி பெண்கள்லாம் ஒரு மதிப்பு ஒரு இடத்துல. இன்னமும் அந்த அக்கிரமம்லாம் நடந்துகிட்டு இருக்கு லேடிஸ்க்கு. அது அண்ணன் சீமான் மாதிரியான வகையறா, அதை விட்டுருங்க, அதை நம்ம எதுவும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணனுக்கு அந்த ஒரு இது இருக்குது. இப்போ அண்ணன் எதுக்காக பெரியார் சொன்னார்னா அண்ணனோட ஆள் மனசோட அரிப்பு அது. அண்ணனுக்கு அந்த நினப்பெல்லாம் இருக்கும் போல். அதாவது என்னைக்கு பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுங்கம்பாங்க இல்லை, கிட்டத்தட்ட அதே கணக்கு தான். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அவன் சொன்னான்னு இந்த சொல்லுவாள்ல வடிவேலு காமெடியில் வரும்ல, சொல்லி காமிக்கிறேன்னு எல்லா சொல்லியையும் முடிச்சு விட்டியாரா அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். சின்ஸ் அன்னை இந்த பேச்சுக்கு வந்ததுனால, நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்கள் அத்தனை பேரையும், கட்சியில் இருக்க அத்தனை பேரையும் கால் கேர்ள்ஸாக அண்ணன் நினைக்கிறாரு. டெய்லி ஒரு பொண்ணை அண்ணன் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு ஒரு 1/2 மணி நேரம் மீட் பண்ணிட்டு தான் அன்னைக்கு டேயை முடிக்கிறது. அதே ஒரு நாள் வந்த பொண்ணு இன்னொரு நாள் வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது போய் முழுக்க போய் நான் சொன்னது உண்மையாக இருக்கலாம், பட் நான் சொன்னது போய். ஓகே, அப்படின்னு நான் சொன்னேன்னா அண்ணன் ஏற்றுக்குவாரா? அண்ணன் இதை ஏற்றுக்குவாரா? அண்ணனை தவிர நான் தமிழர் கட்சியை தவிர மற்ற எல்லாரும் இதை ஏற்றுப்பாங்க. ஆனால் இதை நானே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ அதே கணக்கத்தான் இப்போ பெரியார் மேலேயும் தூக்கி போடுறாங்க. இப்போ பெரியார் இப்போ பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? எத்தனை நாளைக்கு அதை ஏதோ புதுசாக பெரியார் அப்பயே இப்படி உட்காந்து பேசுகிற பற்றியா? இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் பண்ணால அந்த வேலையை நீ இன்னைக்கு உட்காந்து அதை அது மேலே உட்காந்து நீ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க. அதுதான் நடக்குது இங்கே. உங்களை எவ்வளோ மரியாதையாக வச்சுருந்த அண்ணன் நல்லா பேசுவார், நல்லதை மக்களுக்கு சொல்லுவார். ஐயா, ஒரு கட்சியில் மற்ற ரகமாக பேசுகிறதுக்கு சில பேர் இருப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. அவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு வைங்கள, சும்மா ஜோக்காக ஜாலியாக அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. உண்மையில் பேசுகிறது அவன் எப்பயுமே அப்படி தாண்டா பேசுவான், அவனையெல்லாம் அதுக்காகத்தான் உள்ளுக்குள்ளே தலைமையில் சேர்த்துக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க.
இவன் இருக்கிற பார்த்தா அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் இதைய தலைமையில் உட்கார்ந்துருக்கவே ஒருத்தன் பேசுனான்னா இதே மாதிரி பேசுகிறான்னு வைங்கள, அந்த கட்சி என்ன லெவலில் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ அண்ணன் அந்த அளவுக்கு அண்ணன் வேறு வழியில் இறங்கிட்டார். ஏன்னா காப்பாற்றணும் இல்லையா, வசூல் பண்ணணும் இல்லையா, அதை வச்சு பொழப்ப ஓட்டணும் இல்லையா, வேறு வழி கிடையாது. அதாவது ஒரு இடையில அந்த இப்போ அன்னைக்கிட்டத்தில் வந்து அந்த இது ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, முதல் உதவியும் பாங்கல்ல, இந்த வாயை திறந்து ஊதுறது, நெஞ்சில் கையை வச்சு அழுத்துறது. இப்போ அந்த வேலையை தான் அண்ணன் பார்த்துருக்காரு. எப்படியாவது இதை பொழைக்க வச்சிட மாட்டோமா, இல்லாட்டி இத்தனை நாள் ஆரம்பத்தில் அண்ணன் பெரியார் மேடையில் ஏறிதாப்போ வந்தார். அங்கே உட்கார்ந்து தான் பெரியார் பெருமை பேசி தான் அண்ணன் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ உட்கார்ந்துருக்காரு, திராவிடத்தை ஒழிப்போம், திராவிடத்தை அழிப்போம். ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு ஓட்டு கேட்டது அண்ணன். ஏன் இப்போ இங்கே விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் ஐயா, எங்கள் சித்தப்பா எடப்பாடி எங்களுக்கு ஓட்டை அவர் கொடுத்தால் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு 2026 உதவி பண்ணுவோம் சொன்னாப்புலையே, அவர் தானே சொன்னாப்புல. அன்னைக்கெல்லாம் என்ன வாயுது நினச்ச நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல உருப்படியாக உட்காந்துருக்க மாட்டியா? குரங்கு கூட மோசமாக இருக்கே, என்ன குரங்கு கூட ஏதாச்சும் அதுக்கு தேவை அப்படின்றப்ப தான் தாவம். ஆனால் உனக்கு நீ பொசுக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் போறிய, நீ எந்த நேரத்தில் எங்கே இருப்பேன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி பேசுவேன்? இப்போ என்ன பெரியார் பண்ணார்? பெரியார் பண்ண ஒரு 10 புத்தகத்தை ஒன்றும் இல்லை, பெரியார் புத்தகத்தை 10 புத்தகத்தை வாங்கி படிங்க இல்லையா. 1929 வந்து பெரியார் வந்து இந்த சமபங்கு, அதை சொத்துல பங்கு, அது ஐயா கலைஞர் இதுவாக்குனாப்புல, சட்டமாக்குனாப்புல. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒன்றும் இல்லை, அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கை வாங்கி நீ படி. அவர் இப்போ என்ன நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்றது 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் சொல்லியிருக்கான். இப்போ அவர் பெரியார் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்கல்ல, இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இத்தனை வருஷமாக கட்சி வச்சு என்ன பண்ணிய? அவர் கடைசி வரைக்கும் அதை வந்து ஒரு கட்சியாக மாற்றல, ஒரு இயக்கமாக தான் வச்சுருந்தார். நீ கட்சியாக வச்சுருக்கியல்ல, என்னத்தை செஞ்சிய, என்ன போராடி என்ன வாங்கி கொடுத்த? இது வரைக்கும் கேட்பாங்கலாம் மாட்டாங்களான்னு. உண்மையிலேன்னு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேலே ஒரு மரியாதை இருக்குன்னு. ஆனால் எனக்கு எதுக்குடா மரியாதை? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு இல்லைடா, நான் ஒரு பொறுக்கி புறம்போக்கு அப்படின்ற மாதிரியே அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. சத்தியமாக அப்படித்தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்படி உள்ள போச்சு. இதில் சப்போர்ட்டுக்கு வேறு அண்ணாமலை அண்ணன், அதான் தெரிஞ்சு போச்சு. முழுக்க சங்கிகளோட அது இன்னொரு மறு உருவம், வேற எதுவும் இல்லை, மறு உருவம். இப்போ அவங்க அதை பேசினாங்கன்னா உண்மையிலே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், ஜாலியாக போயிடும். இப்போ நீ பேசுறதுமே சீரியஸாக எடுத்துக்கலான்னு வை. ஏன்னா அவங்களுக்கு நீ அதை உனக்கு அவங்க எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களாவது நேரடியாக நான் வந்து எனக்கு பெரியாரை பிடிக்காது, எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு பெரியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? பெரியார் காலை பிடிச்சி நல்லா அப்படியே மேலே வந்து தலைமையில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் இப்போ நீ எல்லாம் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணனோட ஸ்டைலில் அதை அப்படியே தட்டிட்டு போயிடுறேன். நாங்கள்லாம் தனியாக நின்று சுயமாக வந்து இந்த லட்சணத்தை தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க. நீ இல்லை தமிழ் தேசியம் பேசுறதுனா பெரியாரை விட்டு அப்படி நீ தமிழ் தேசியம் பேசுறியா? நீ என்ன நீ தான் நல்ல நிறையா படிக்க என்னத்தை நீ அப்படி படித்த? சாவர்கார் புக்கை வாங்கி படிச்சியா இல்லை கோவர்கார் புக்கை வாங்கி படிச்சியா? யார் புக்கை படித்த? இல்லை மாரிதாசன் எழுதினாப்புலையே நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் புக்கு வாங்கி படிச்சியா என்ன? இல்லை அண்ணாமலை எதாவது வந்து புக்கு கொடுத்தாப்புலையா, கடன் கொடுத்தாப்புலையா, இதெல்லாம் படி உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து அறிவு வளரும் எடுத்து கொடுத்தாப்புலையா? பெரியாரை விட்டு தனித்தமிழ்நாடுன்னு பேசின ஒரே ஒரு ஆள் பெரியார். நீ வச்சிருக்கிய இல்லையா, வரிசையாக வச்சிருக்கிய இல்லையா கொள்கைகள், யாரை பார்த்தாலும் பாட்டேன் முப்பாட்டேன் அப்பேன்னு சொல்லி திருவியல்ல. அவங்க அத்தனை பேருமே தமிழ் தேசியத்தை 2வது விஷயமாக தான் பார்த்தாங்க. யார் யாரை நீ சொல்கிறியோ இது எல்லாத்துக்குமே நீ சொல்கிற அத்தனைக்கும் முதல் விதையை போட்டது பெரியார். அவரை பற்றி அதிகபட்சம் போனால் என்ன சார் சொல்லுவாங்க? தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரும்பாங்க. அவர் சொன்னார் எந்த இடத்துல என்ன அர்த்தத்துக்கு சொன்னார்?
அதை வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாருன்ட்டாங்க. அவர் எந்த சூழ்நிலையில் எப்படி அந்த கல்யாணத்தை பண்ணார், அவர் ஒன்லி அந்த உடல் உறவுக்காக பண்ணார் அப்படி இவங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு அது அப்படி தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவர் அந்த மணியம்மையை பொண்ணாக தத்தெடுக்க முடியலை, சட்டத்துக்கு இடம் இல்லை. உண்மையிலே முதல்ல அவர் மணியம்மையை பொண்ணாக தான் தத்தெடுக்க பார்த்துருக்காரு. அப்பா அதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க கட்சிக்கார அப்பாலாம் இருந்திருக்காரு. அதனால அந்த சொத்துக்கு வாரிசு அதை மேனேஜ் பண்ணணும், ஒரு ஆள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுதான், இதை எவனும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை மட்டும் மொட்டையாக எடுத்து எங்கேயாச்சும் இவங்களுக்கு இந்த வெட்டி ஒட்டுறதே வேலையாக போச்சு சார். ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இத்தனை நாளாக அந்த போரையை போற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி போர்வையை விளக்கிட்டு ஒரிஜினலாக உள்ள யார் அப்படின்றத அண்ணன் காமிச்சிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அதுக்கு பல பேர் முட்டு கொடுக்க வருவாங்க. ஏன் அப்படின்னா பெரியார் அப்படின்னாலே இங்கே பல பேருக்கு பின்னாடி ஏறிய வெந்தெல்லாம் போய் கிடக்கு. அதை திரும்பி மல்லாக்க படுக்க முடியாமல் மாத கணக்கான குப்புறவே படுத்து கிடந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய இடத்துல பல பேருக்கு அவங்கள இப்போ உள்ளுக்குள்ளே வருவாங்க, இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியலாக பெரியார் இப்போ உள்ளே உட்காந்துருக்காரு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ப்பா, வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி உண்மையிலேயே பெரியார் என்ன பண்ணார், என்ன பேசினார், என்ன செஞ்சார், இது அத்தனையும் சீமானனுக்கு நல்லாவே தெரியும். அதை விட இன்னொன்றும் தெரியும், எந்த அளவுக்கு சீப்பாக நம்ம பாலிட்டிக்ஸ் பண்ணால் நம்மளை நோக்கி எல்லாரும் வருவாங்கன்றதும் தெரியும். அவ்வளவுதான். மற்றபடி கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்காதீங்க. இது வழக்கம் போல் அண்ணன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பெரியாரை தூக்கி வச்சு அவரை கேவலப்படுத்தி விட்டு அண்ணன் கெரியரை கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். நன்றி.